So, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா OnePlus 7 ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதி சீனால வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ அந்த ஸ்மார்ட் போன் வாட்டர் டிராப் டிஸ்பிளேவுடன் வேர்ல்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் OnePlus 7. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் இந்த அடுத்த மாசம் மே லாஸ்ட்டுக்குள்ள இந்தியாவுக்கு வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த OnePlus 7 உடைய ஸ்பெக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்பெக்ஸ் மற்றும் ரிவ்யூ. ஸோ என்னென்ன விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. OnePlus 7 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கான டியூரேஷன் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண பாக்குறேன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்கல் மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். சோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்பிளே. சோ டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கைக்கு அடக்கமா வந்து அந்த ஸ்மார்ட் போன் வந்து வராது. இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து வரும். 6.67 இன்ச் அப்படின்னா நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இந்த OnePlus 7 வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல செக்யூரிட்டி வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செக்யூரிட்டி பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குது. அடுத்ததா சிப்செட். Qualcomm Snapdragon 855 ப்ராசஸர்ல நம்மளுக்கு வந்து சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கும். 800 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது வந்து எந்த ஒரு இதுல வந்து ரன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா Android 9 Pieல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால யூஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு சூப்பரா வந்து இருக்கும். அடுத்ததாக ஸ்டோரேஜ் பார்க்கிறோம். ஸ்டோரேஜ்ல பார்த்தோம்னா 8GB ரேம்ல இந்த ஸ்மார்ட் போன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த 8GB ஸ்மார்ட் போன்ல நம்மளுக்கு 256 அதாவது 256GB இன்டர்னல் மெமரி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னல் மெமரிக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா. ஸோ கேமரால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 3 கேமரா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாப்அப் செல்ஃபி வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து அமேசிங்கா இருக்கும். ஸோ இந்த அதாவது கேமராக்கான மெகா பிக்சல் மட்டும் இன்னும் வந்து வெளியிடல. ஸோ அது வந்தோன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கும்போது அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஃபிளாஷ் வந்து இருக்குது. இது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கனால இன்னும் நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பேட்டரி. ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 4000 அதாவது 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ் பண்றதுக்கு மற்றும் சார்ஜிங் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க டிராவலிங் பண்றதுக்கும் ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வைஃபை, ப்ளூடூத், ஹாட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸ்லயும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. OnePlus 7 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல்களை இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அஃபிஷியலா இன்னும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு ரிவ்யூ நம்ம சேனல்ல வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்கல் மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை தம்ஸ் அப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்லைக் பண்ணீங்கன்னா ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல தைரியமா வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்க அஜய் கார்த்திக். நன்றி, வணக்கம்.